ஹெக்டிக் டேஸ்க்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு செல்ஃப் கேர் இருந்தால் தான் நம்ம மைண்டுக்கு நல்ல ரிலாக்ஸ்டான ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறம் முக்கியமாக நல்ல ஒரு ஹெல்த்தி ஃபுட். இன்றைக்கி வீட் ஃப்ளாரில் நல்ல கிரிப்ஸியாக சாஃப்டாக ஒரு தோசை பண்ணலாமா? அதுக்கு வீட் ஃப்ளார், ரவா, க்ரீக் யோகர்ட் அண்ட் சால்ட்டை மிக்ஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் வந்து நம்ம ரெஸ்ட் பண்ண வச்சிடலாம். அப்பப்போ எனக்கு குக்கிங் ரொம்ப ஈஸி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸில் நல்ல எம்மியான டிஷ்ஷஸ் நிறையவே பண்ணலாம். அதில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் வந்து இந்த எக் ரோஸ்ட். கோகனட் ஆயிலில் கடுகு, கறி லீஃப், காஞ்ச மிளகு, சோம்பு இதை கொஞ்சம் வதக்கிட்டு நல்லா தின்னாக ஸ்லைஸாக கட் பண்ண ஆனியன்ஸை சால்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். மசாலா வெறும் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் அண்ட் தனியாத்தூள் இதையும் நல்லா வதக்கிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ண வேணாம். இன்கேஸ் உங்களுக்கு வாட்டர் வேணும்னா கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ண எக்கை இதில் போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து குக் பண்ணிடலாம். அவ்வளோதான், 10 மினிட்ஸ்க்குள்ளாடி சூப்பரான எக் ரோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதானே நமக்கு வேணும்.